Welcome to Math Talk 23. Today we are going to learn Unit 2 Numbers Exercise 2.6. First one, subtract. A sum 78,347 minus 59,475. See, இதில் வந்து subtract. So, additionக்கு மேலே bigger number, கீழே smaller number. Or மேலே smaller number, கீழே bigger number. எப்படினாலும் இருக்கலாம், அதுக்கு வந்து இதே கிடையாது. But subtractionக்கு எப்பயுமே செக் பண்ணுங்க மேலே எப்பயுமே பிக்கர் நம்பர் தான் இருக்கணும், கீழே தான் ஸ்மாலர் நம்பர் இருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுத்தா கூட நம்ம எடுத்து எழுதும்போது மேலே பிக்கர் நம்பரும் கீழே ஸ்மாலர் நம்பர் தான் நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட் எடிஷன் பார்க்கலாம். அதே மாதிரி மேலே பிக்கர் நம்பர் கீழே ஸ்மாலர் நம்பராக இருந்தால் நம்ம பாரோவே பண்ண தேவையில்லை. ஸோ 7 - 5 அதுப்போ மேலே பிக்கர் நம்பர் 7 - 5 2. இப்போ இங்கே மேலே ஸ்மாலர் நம்பர். ஸோ 4 - 7. ஸோ மேம் நீங்கள் சொன்னீங்களே மேலே ஸ்மாலர் நம்பர், நான் அந்த நம்பரை சொல்லலை, டோட்டல் நம்பரை சொன்னேன் நான். டோட்டலாக இது 78,000 சம்திங், கீழே 59 சம்திங். ஒரு நம்பரும் இது பண்ணக்கூடாது. ஸோ டோட்டலாக இது வந்து 78ல் 59 போகணும். பட் 59,000லேருந்து 78 போகாது. அதை தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ we have to borrow from here. அப்போ இது 2, இது 14. இப்போ 7ஓட டபுள் தான் 14. அப்போ இதை 14லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 7 தான் வரும். ஸோ கால்குலேட் பண்ணுங்கள். 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ 7 தான் வருது. ஸோ 2 - 4 வருமா? வராது. ஸோ இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணணும். அப்போ இது 7, இது 12. இப்போ 4லேருந்து கால்குலேட் பண்ணுங்கள். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 8. நெக்ஸ்ட்டு 7 - 9 பாசிபிளா? இல்லை. அப்போ இதுலேருந்து பாரோ பண்ணணும். இது 6, இது 1 ஆகிடும். ஸோ 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 8. 6 - 5, 1. So 18,872. Next question. இப்போ 6 - 8 பாசிபிள் இல்லை. அப்போ இது 4 ஆகிடும், இது 16 ஆகிடும். இது அதே மாதிரி டபுள் லெட்ஸ் பாருங்கள். 8, 8, 16 வருது. அப்போ மைனஸ் பண்ணால் 8 தான் வரும். 4 - 4 0. நெக்ஸ்ட்டு 0 - 7 பாசிபிள் இல்லை, இங்கேருந்து வாங்கணும். இது 7ஓட பிஃபோர் நம்பர் 6, இது 10. 10 - 7 3, 6 - 3 3, இங்கே 6. ஸோ 63,308. நெக்ஸ்ட் ஒன் 1,58,376 minus 47,978. 6 - 8 பாசிபிளா? இல்லை. ஸோ அப்போ இதுலேருந்து வாங்குகிறோம். இது 6 ஆகிடும், இது 16. நான் என்ன சொன்னேன்? 8ஓட டபுள் எட்ஸ் தான். அப்போ மைனஸ் பண்ணால் 8 வரும். இப்போ இங்கேருந்து பாரோ பண்ணால் இது 2, இது 16. இப்போ இதோட பிஃபோர் நம்பர் மைனஸ் பண்ணால் 9 தான் வரும். நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன். 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. பார்த்தீங்களா? 9. 7 விட இந்த பிஃபோர் நம்பரில் இருந்ததுன்னா அது வந்து 9 தான் வரும். நெக்ஸ்ட்டு 2, இங்கே வந்து 2 - 9. அப்போ பாசிபிள் இல்லை. இது 7, இது 11, 12 ஆகிடும். 9, 10, 11, 12, 3. 7 - 7 0. ஸோ 5 - 4 பாசிபிளா? இல்லை. 5 - 4 1. சாரி. அப்போ இந்த 1. ஸோ பிக்கர் நம்பர் 5, ஸ்மாலர் நம்பர் 4. அப்போ 5 - 4 1. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் 89,700 minus 4,538. ஸோ 0 - 8 is not possible. ஸோ இங்கேயும் 0. அப்போ இங்கேருந்து நம்பர் வாங்கும். இது ஃபஸ்ட்டு, இது 6 ஆகிடும், இது ஃபஸ்ட்டு 10 ஆகிடும். அந்த 10 இதுக்கிட்ட ஒன்று கொடுக்கறதுனால இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். இந்த 0 ஃபஸ்ட்டு 10ஆக தான் இருக்கும். இதுலேருந்து இது ஒன்று கொடுத்துறதுனால இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 10 - 8 2, 9 - 3 6, 6 - 5 1, 9 - 4 5, 8. Okay. Second question. Rahul has 3,289 stamps. Ravi has 4,021 stamps. How many more stamps does Ravi have than Rahul? ஸோ இங்கே பாருங்கள், டோட்டல் ஸ்டாம்ப்ஸு அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. இவன்கிட்ட இவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, ரவி கிட்ட இவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. அப்போது ரவி வந்து ராகுலை விட எவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் அதிகமாக வச்சுருக்கான்? அதிகமாக யார் வச்சுருக்கான்? இவன் தான் வச்சுருக்கான், 4,000. ஆனால் இவன் வந்து 3,000 சம்திங் வச்சுருக்கான். அப்போ இவன்கிட்ட இவனை விட அதிகமாக எவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து 5 ஆரஞ்சு இருக்குது, உங்ககிட்ட வந்து 4 ஆரஞ்சு இருக்குது. அப்போ என்கிட்ட எவ்வளோ ஆரஞ்சு அதிகமாக இருக்குது உங்களை விட?
1 orange. So 5 minus 4. So அதே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ரவி ஹேஸ் 4021 ஸ்டாம்ப், ராகுல் ஹேஸ் 3289 ஸ்டாம்ப்ஸ். அப்போ இவனை விட இவன்கிட்ட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ 1 minus 9 பாசிபிள் இல்லை. இது 11, இது 11, சாரி இது 1, சாரி இது 1, அதுக்கப்புறம் தான் அது கேரி பண்ணணும். ஸோ 9க்கு அப்புறம் 10, 11, 2. திருப்பி 1 minus 8 பாசிபிள் இல்லை. இங்கேருந்து பாரோ பண்ணணும். இங்கேருந்து பண்ண முடியாது, 0. ஆனால் இங்கே 4 இருக்குது. 4லேருந்து பாரோ பண்ணால் இது 3 ஆகிடும். இது ஃபஸ்ட்டு இது ஒரு நம்பர் கொடுத்த உடனே இது 10 ஆகிடும். அதுக்கப்புறம் இது இங்கேருந்து ஒரு நம்பர் கொடுத்த உடனே இது 9 ஆகிடும், இது 11 ஆகிடும். புரியுதா? நெக்ஸ்ட்டு 11 minus 8. 8, 9, 10, 11, 3. 9 minus 2, 7. 3 minus 3, 0. ஸோ அது வந்து கால்குலேட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இந்த இடத்துல 0 இருக்கு. ஸோ ரவி ஹேஸ் எவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் அதிகமாக இருக்குது? 732 ஸ்டாம்ப்ஸ் மோர் தேன் ராகுல். Third one, create a story problem by using the pictures given below. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் அதோட ப்ரைஸ், அது வந்து பிரிண்டர் அதோட ப்ரைஸ். ஸோ இது நம்ம வந்து ஸ்டோரி ப்ராப்ளம், வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர், காஸ்ட் ஆஃப் த பிரிண்டர், ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஸ்டோரி ப்ராப்ளம்ஸ்னால் இப்படி எழுதணும். The cost of a computer is rupees 15,672 and the cost of the printer is 6,276. Find the total cost. Next one பாருங்கள், இந்த மாதிரி 2 வே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு போனால் இவ்வளோ கிலோமீட்டர், இந்த சைடு போனால் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஸ்டோரி ப்ராப்ளம்ஸ் எழுதலாம்? ஸோ the car find 2 ways to reach a village. Which way is shortest distance and how much meter is lesser than longest distance? அப்போ அதுலேருந்து அதை மைனஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிக்சரை பார்த்து இல்லை which way is the shortest distance கூட எழுதினா போதும். Okay, I hope you understood this exercise. Let's meet in the next video. Thank you all.